இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வறுத்து கொடு. எல்லாரும் நல்ல ஆயுசோடு அன்போடு நல்ல வரணும், நல்லா இருக்கணும் கடவுளே. இந்த குடிவாசிகள்லாம் எல்லாரும் சுகமா இருக்கணும் கடவுளே. அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருக்கணும்பாங்கன்னு கடவுளே. அதான் 7 தலைமுறையை பாத்துட்டீங்க. இப்ப கடைசியா பிறந்த பேர பையனை கையில தூக்குனீங்க. எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த இடம்? சாந்தி பேரனை இதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லாரு இந்த பேரன் பேத்திக்கு பேரன் எல்லாரும் நல்லா சுகமா பொழைச்சு நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லா சேவை செஞ்சு நல்லா இருக்குது கடவுளு. உங்க பேராத்தா? ராமாக்கா. இன்னைக்கு வயசு என்னாச்சு? வயசு ஒரு ஆச்சு. ஹாப்பி. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நாங்க இங்க ஆத்தாவுக்கு வந்து 100 வயசு முடிச்சு 101 வயசு செலிப்ரேஷனுக்காக இங்க எல்லாரும் கேதர் ஆயிருக்கோம். ஆத்தாவுக்கு பாத்தீங்கன்னா நாங்க மொத்தம் 100 பேர் இருக்கோம் இந்த ஃபேமிலியில. 7 ஜென்ரேஷன் பார்த்துட்டாங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷன் மெயினா எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க வாழும் பொழுது அவங்களை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா அவங்கள வந்து தேர் கட்டி அப்படி இப்படின்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரு மனுஷன் வாழும்போது அவங்கள செலிப்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் இதை வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மெசேஜ் கொண்டுட்டு போறதுக்காக தான் வந்து ஒரு 3 மாச குழந்தையிலிருந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் எங்க ஃபேமிலியில எல்லாரும் கேதர் ஆகி இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்கோம். நான் வந்து இந்திரா காந்திங்க, ஆத்தாவோட தம்பி பொண்ணு. அவங்க வந்து எல்லார்த்தையும் எப்போ போனாலுமே எல்லார்த்தையும் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுக்குவாங்க. இப்போ வந்து நாங்கள்லாம் ஒரு அவங்களுக்கும் ஒரு பிராப்தம் எங்களால் ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு விசேஷம் கொண்டாடுறது. அதே மாதிரி எங்களுக்கும் அவங்ககிட்ட இருந்து பிளெஸிங் வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் வந்து அவங்க நிறைய எங்களை எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. எப்படி இருக்கணும்னு ஒரு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷம்.